Hello everyone, welcome back to our channel. So actually பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வந்துருச்சு. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுனா டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ் இருந்துச்சு. லைவ் முடியறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மணி என்ன 12:59 இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப்லி நாளைக்கு காலையில் இந்த வீடியோ கிடைக்கும். ஓகேவா? என்ன வீடியோ அப்படின்னா, நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், சார் கரெக்ஷன் விண்டோ. ஓகே, இப்போ நல்லா பாருங்கள், கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இங்கே கரெக்ஷன் விண்டோ 18 மார்ச்லேருந்து 20 மார்ச் வரைக்கும் ஓப்பன் ஆக இருக்கும். ஓகேவா? எதெல்லாம் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட அனெக்சரில் ஃபஸ்ட்டு அனெக்சரை போய் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் என்னென்ன கரெக்ஷன்லாம் பாசிபிளோ அதை கூட விடு, சரியா? கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உள்ளே போங்க. என்னெல்லாம் கனெக்ட் பண்ண முடியுதோ அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ண முடியல அதை விட்டுருங்க, பார்த்துக்கலாம். சரி, இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஸோ பார்த்துக்கலாம். வேற என்ன சொல்லியிருக்காங்க? we urge all registered candidate to visit the official. நல்லா பாரு, அவங்களே சொல்கிறாங்க எல்லா அஃபிஷியல் கேண்டிடேட், எல்லா ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்டும் என்ன பண்ணுங்க, ஒரு தடவை போய் பார்த்துட்டு ஒரு தடவை ரீட் பண்ணிடுங்க. You are advised to make correction or modification to the applicant form during the specific period. உங்களால் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியுமோ அதை தயவுசெய்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. The window for correction shall be available till 20th. 20ஆம் தேதி வரைக்கும் அது அவைலபிளாக இருக்கும். ஆஃப்டர் த டெட்லைன் ஃபர்தராக எந்த வழியும் பண்ண முடியாது. எனி அடிஷ்னல் ஃபீஸ் ரெக்வயர்ட் ஃபார் கரெக்ஷன் மஸ்ட் பி பேட் பை த கேண்டிடேட் கன்சர்ன் யூசிங். ஸோ நல்லா பாருங்கள், சப்போஸ் நீங்கள் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அடிஷ்னல் ஃபீஸ் கேட்டாங்கன்னா அடிஷ்னல் ஃபீஸ் பே பண்ணி தான் ஆகணும். ஓகே, சின்ஸ் இட் இஸ் ஒன் டைம் ஃபெசிலிட்டி எக்ஸ்டெண்டட் டு த கேண்டிடேட் டு அவாய்ட் எனி hardship to them, the candidate are informed to do the correction very carefully. ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது, ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹைலைட் தட் ஃபைனல் கரெக்ஷன் வில் பி அப்ளிகேபிள் ஒன்லி ஆஃப்டர் த பேமெண்ட். நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமேலே பே பண்ணால் மட்டும்தான் அந்த சேஞ்சஸ் எல்லாம் மாறும். இன் கேஸ் வேர் சேஞ்ச் இன் ஜெண்டர் கேட்டகரி ஆர் பிடபிள்யூடி ஸ்டேட்டஸ் அஃபெக்ட் த ஃபீஸ் அமௌண்ட், கேண்டிடேட் வில் பி சார்ஜ் அண்ட் எக்ஸஸ் ஃபீ. சப்போஸ் நீங்கள் முன்னாடி லெட் மீ சே நான் எஸ்சி எஸ்டி கேட்டகரி கொடுத்துட்டேன் சார் தெரியாமல், அப்போ எஸ்சி எஸ்டி கேட்டகரி கொடுத்தீங்கன்னா ஃபீஸ் கம்மியாக வாங்கியிருப்பாங்க. இப்போ என்னாச்சு சார், நான் ஆக்சுவலாக ஜென்ரல் கேட்டகரின்னு தெரியாமல் எஸ்சி எஸ்டி கொடுத்துட்டேன், அப்போ நீங்கள் ஜென்ரலுக்கு மாற்றுவீங்க, அப்போ ஃபீஸ் அதிகமாக ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் எக்ஸஸ் ஃபீ பே பண்ணிட்டீங்கன்னா திரும்பி தர மாட்டாங்க. என்னடா கூத்தா இருக்குது, கம்மியான ஃபீஸ்னால் எக்ஸ்ட்ரா வாங்குவீங்க, ஆனால் எக்ஸ்ட்ரா கட்டியிருந்தீங்கன்னா திரும்பி வராது. ஓகேவா? பரவாயில்ல, நம்மளுக்கு எக்ஸாம் எழுத விட்டால் போதும். ஓகேவா? ஆல் த ஃபீல்ட்ஸ் ஆர் அப்லோடட் டாக்குமெண்ட் எக்ஸப்ட் த கான்டாக்ட் நம்பர், மொபைல், இமெயில் யூஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அலவுட் ஃபார் ஆல் த ரெஜிஸ்ட்ரேஷன். ஆதார் ரீஅத்தன்டிகேஷன் அலவுட் ஃபார் ஆல் த. நல்லா பாருங்க, ஆதார் சேஞ்ச் இருக்குது இல்லை உங்களோட ஃபீல்டில் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி சேஞ்ச் இருக்குன்னு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால் பயப்பட வேணாம், எல்லாருமே உள்ளே போ, ஒரு தடவை ரீட் பண்ணி பாரு. உனக்கு பதிலாக உன் பேர் தான் இருக்கா இல்லை வேற யாராச்சும் பேர் போட்டாங்களா இல்லையான்னு பார்த்துக்கோ. தப்பாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிடு, சரியா? ஏன்னா லேட்டரான பிரச்சனை வரக்கூடாது. அதே மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க, சேஞ்ச் பண்ணதுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு, இனிமேல் நீ சேஞ்ச் பண்ணிக்கோ, அவ்வளோதான். இதுக்கு உட்காந்து இனிமேல் ஃபீல் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சேஞ்ச் பண்ணிட்டு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் ஒன் ஷாட் வீடியோவில் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு ஒன் ஷாட் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ஒன் ஷாட் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் எஸ், ப்ராப்பராக நிறைய பேர் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அது பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.